நீங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இண்டுக்கொடி அப்படின்னு பேர். இந்த இண்டுக்கொடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய முட்களோடு கூடி வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் எடுத்து பார்த்தோம்னா பெரியவர்கள் ஒருத்தருக்காவது சார் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை தூசில் போனால் எனக்கு உடனே தும்மல் ஆரம்பிச்சிரும், மூக்கிலேருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. குழந்தைகளை எடுத்து பார்த்தோம்னா சார் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த குழந்தைகளை நான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது சளி இருமல்களுக்கான ஆன்டிபயோட்டிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளையோ கொடுக்க வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்திற்கும் மூல காரணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருப்பது அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது அதிமுக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சில நேரங்களில் உடலுக்கு எதிராக வேலை செய்வதை பார்க்கணும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு தூசில் போகிறோம்னா ஒரு தும்மல் நமக்கு ஏற்படுவது சகஜம். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து தும்மல் 5 தும்மல் 10 தும்மல் 20 தும்மல் இதெல்லாம் ஏற்படுவதை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்யாமல் இந்த நோய்களை வெறும் சப்ரஸ் மாதிரி அழுந்தி வைக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்வதற்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல், சளி, இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராமல் இருப்பதற்கும் பார்த்திங்கன்னா இந்த இண்டுக்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாக இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் போது இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வைத்தியர்கள்லாம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கருமை நிறமான ஒரு சூரணத்தையும் வெண்மை நிறமான ஒரு சூரணத்தையும் தனித்தனி பேப்பரில் கொடுத்து இதை தேனில் கலந்து 3 நாள் சாப்பிடுங்க, சளி இருமல் சரியாயிரும் அப்படிம்பாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இண்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல், அதுதான் அந்த கருமை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு சூரணம். வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய அந்த சூரணம் வெங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம ஊரில் படிகாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த படிகாரத்தை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை தான் சொல்லுவாங்க. இது இரண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட இலைப்பு சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அல்லது அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய கடுமையான தும்மலும் மூக்கிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருப்பது சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அவை அனைத்துமே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இண்டுக்கொடியிலிருந்து எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் சம அளவு வெங்காரத்துடைய சாம்பலுடன் சேர்த்து தேன் கலந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட சளி இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அவை குணமாவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கு மூலிகை தேநீர் அருந்தக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடையே அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு க்ரீன் டீன்னு சொல்லக்கூடிய பெயர் தெரியாத ஒரு தாவரத்துடைய ஒரு தேவையற்ற ஒரு உற்சாகபானமாக அதை அருந்துவதை விடுத்து இண்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு ஒரு அரை தேக்கரண்டி இட்டு ஒரு 2 நிமிடம் லேசாக கொதிக்க வைத்து அதில் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோமேயானால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் உணர முடியும். இன்றைக்கு வணிக ரீதியாக இந்த க்ரீன் டீன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய குடிக்கின்ற வழக்கம் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு வருட காலம் க்ரீன் டீ குடித்த பிறகு கூட உடலில் என்ன மாற்றம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் அதே இண்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு மூலிகை தேநீராக எப்படி க்ரீன் டீ செய்கிறோமோ அதே போல் ஒரு மூலிகை தேநீராக சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டால் ஒரு 3 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய நுரையீரல் பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அவர்களுக்கு ஏற்படுகின்ற தும்மல், சளி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைய ஆரம்பிக்கும். அவர்களுடைய சீரற்று இருக்கக்கூடிய இதய துடிப்புகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். அதற்கு முன்னால் சார் ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் நடக்க முடியல, மூச்சு வாங்கினது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட மாற்றம் ஏற்படும். ஏன் ஒரு
ஒரு நுரையீரல் சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு வந்து லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனை. அந்த சோதனை வந்து வாயில் ஒரு குழாயை வைத்து ஊத வைத்து நம்ம நுரையீரல் எந்த அளவுக்கு ஆக்சிஜனை கிரகித்து கொள்கிறது, எந்த அளவுக்கு உடலுக்கு தேவையற்ற கார்போஹைட்ரேட்டை வெளியேற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால், இண்டுக்கொடியுடைய மூலிகை தேநீரை ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பரிசோதனையை செய்து பார்த்தால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருப்பதை நாம் உணர முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இண்டுக்கொடி வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், அலர்ஜி சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சைனஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், டான்சலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய உள்நாக்கில் ஏற்படக்கூடிய அழற்சி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், மூக்கில் சளி கட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும், அடிக்கடி மூக்கு அடைத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லுகின்ற நேசல் பாலிப் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. அதே போல் இண்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை பொறுத்தவரையிலும் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வாயு தொந்தரவு ஏற்படும் போது வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இண்டுக்கொடி பெரும்பாலும் வேலிகளில் படர்ந்திருக்கும். இந்த கொடியை நேராக கொண்டு வந்து அடுப்பில் லேசாக வாட்டி அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, ஒரு 5 சொட்டு சாறு ஒரு அரை கிளாஸ் மோரில் கலந்து கொடுத்தாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் ஒரு ஊசி குத்தினால் எவ்வளவு வேகமாக காற்று வெளியேறுகிறதோ அவ்வளவு வேகமாக வயிற்றிலிருந்து வாயு மேல் வழியாகவும் கீழ் வழியாகவும் வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா சமைக்கின்ற முறைகளை பற்றியும், சமைக்கும்போது அசைவ உணவுகளில் எந்தெந்த வகையான மூலிகைகளை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த குறிப்புகளில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இண்டுக்கொடியை வந்து ஆட்டிறைச்சி சமைக்கும்போது சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா இண்டுக்கொடி நேரிடையாக கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட காரணிகளை உடலில் சீராக்க உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட காரணிகளை சீராக்குகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா வந்து இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான மருந்து, அந்த ட்ரைக்ளிசரைடை குறைக்கிறதுக்கான மருந்து அப்படிங்கிறது இல்லாமல் கொலஸ்ட்ராலுடைய விகிதத்தை சீராக்குகிறதுக்கு இண்டுக்கொடி உதவுகிறது. இண்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நேரிடையாக சமையலிலோ மறைமுகமாக மாத்திரைகளாகவோ சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் விகிதம் சீராகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இண்டுக்கொடியை பொறுத்தவரையிலும் நுரையீரல் பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு தொந்தரவு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், உடலில் இருக்கக்கூடிய தேவையான கொழுப்புச்சத்தை சமனாக்குவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் எந்த ஒரு தீமையான நிகழ்வு நடந்தாலும் அவற்றை நாம் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாது என்பார்கள். கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பார்கள். இது எல்லாமே இன்றைக்கு ஆளக்கூடிய அதிமுக அரசிற்கு, ஜெயலலிதா அவர்களுடைய அரசிற்குத்தான் பொருந்தும் என்று தோன்றுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பேரிழப்பு, வெள்ளப்பேரிடர் என்பது லட்சக்கணக்கான மக்களை ஒரே இரவில் நடுத்தரவிற்கு கொண்டு வந்த ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு பல ஊடகங்கள் அவற்றை மறந்துவிட்டிருக்கலாம், அதை பற்றி பேசிய பலர் மறந்துவிட்டிருக்கலாம். ஆனால் யார் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அதை பற்றி எழுதாமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம், லட்சக்கணக்கானவருடைக்கு பல 100 கோடி ரூபாய், பல 1000 கோடி ரூபாய் பொருள் இழப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பேரிடர் அந்த சம்பவம். ஆனால் அந்த சம்பவம் பற்றிய அடிப்படையான கேள்விகள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் இருக்கின்றன. கலைஞர் அவர்கள் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டு பெருமளவிற்கு மக்கள் உயிரிழந்த அல்லது பெருமளவிற்கு பொருள் இழப்புகள் நேர்ந்த அந்த சம்பவம் பற்றி நீதி விசாரணை வேண்டும் என்று பல முறை கேட்டுவிட்டார்.
ஆனால் திரும்ப திரும்ப தான் சொன்ன பொய்களையே இந்த அரசு சொல்லி வந்திருக்கிறது. நீதி விசாரணையை மறுத்து வந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால், அப்படி நீதி விசாரணை என்று ஒன்று வந்தால் தாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் அம்பலப்பட்டுவிடும் என்பதுதான் இந்த அரசினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியவை, இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது தொடர்பாக, மக்களை நீங்கள் வெள்ளப்பேரிடலிருந்து முறையாக மீட்காதது தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சொல்ல வந்த போதும் அதெல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய அவதூறுகள் என்று சாதித்து வந்த தமிழக அரசிற்கு மற்றொரு அடி கிடைத்திருக்கிறது. இந்த சென்னை வெள்ள பேரிடர் தொடர்பாக ஆய்வு செய்ய வந்த மத்திய ஆய்வுக்குழுவினர் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலேயே மிக தெளிவாக சொல்கிறார்கள், இதுவரைக்கும் நாம் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லியதோ ஊடகங்கள் என்ன சொல்லியதோ அதைத்தான் ஆதாரபூர்வமாக இன்னும் விரிவாக அந்த அறிக்கை சொல்கிறது. இது இயற்கையால் ஏற்பட்ட பேரிடர் அல்ல, இது மனிதர்கள் அவர்களுடைய அலட்சியத்தாலும் தவறுகளாலும் நிர்வாகத்திறனின்மையாலும் ஏற்படுத்திய மனித தவறுகளினால் விளைந்த ஒரு பேரிடர், மேன்மேட் டிசார்டர் என்கிற அந்த கூற்றைத்தான் இந்த மத்திய குழுவினரும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அறிக்கையின்படி பார்க்கிற போது அவர்கள் மிக தெளிவாக சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது மிகப்பெரிய அளவிற்கு மழை பெய்ய போகிறது, வரலாறு காணாத மழை பெய்ய போகிறது என்றெல்லாம் 48 மணி நேரத்திற்கு முன்பே அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அதை எதிர்கொள்வதற்கான எந்த ஒரு முயற்சியையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்பதை அந்த அறிக்கை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஏரியை திறப்பதில் காட்டிய தாமதம், பெரிய அளவிற்கு தண்ணியை திறந்து விடுகிற போது முறையாக மக்களை எச்சரிக்காதது, நீர் வடியக்கூடிய பாதைகளை பராமரிக்காதது, அவற்றை சுத்தமாக வைத்து கொள்ளாதது, நீர் வழித்தடங்களை முறையாக பாதுகாக்காதது என இந்த அரசு செய்த அத்தனை குற்றங்களும் தவறுகளும் தான் மக்கள் சந்தித்த இந்த மிகப்பெரிய பேரிழப்பிற்கு காரணம் என்பதை அந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது. இதையும் எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு சதி என்று அதிமுக சொல்லப்போகிறதா, ஜெயலலிதா சொல்லப்போகிறாரா? உண்மையிலேயே ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மாறாக தவறு செய்தவர்களை காப்பாற்றுகிற ஒரு முயற்சியை மட்டும்தான் இந்த அரசு திரும்ப திரும்ப செய்து வந்திருக்கிறது. அதிகாரிகளும் அதைத்தான் திரும்ப திரும்ப செய்து வருகிறார்கள். இது ஒரு மிக மிக மோசமான ஒரு போக்கை சுட்டி காட்டுகிறது. ஏனென்று கேட்டால், இது போன்ற விஷயங்கள் நடக்கிற போது எங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் படிப்பினையாக கற்றுக்கொள்வது என்பது, நாம் எதையெல்லாம் செய்திருக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய தவறினோம் என்பதை நாம் ஒரு படிப்பினையாக கற்றுக்கொள்ளாவிட்டால் உண்மையில் அரசு எந்திரம் என்பது எதிர்காலத்திலும் இது போன்ற தவறுகளை செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஏன் விசாரணை வேண்டும் என்று கேட்பது என்பது யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. எங்கே தவறுகள் எப்படி நடந்தன என்பது இப்பொழுது சரி செய்யப்படாவிட்டால் நாம் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்பது நமக்கு தெரியாமலே போய்விடும். இது எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரிடர்களை சமாளிப்பதில் நமக்கு ஒரு மெத்தனத்தை உருவாக்கிவிடும். அதற்காகத்தான் நாம் நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றைக்கு மத்திய குழு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். குஜராத் போன்ற மாநிலங்களில், ஒரிசா போன்ற மாநிலங்களில், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது, புயல் தாக்கிய போது அந்த அரசுகள் என்ன செய்தன என்பதையும் இந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதில் நான் பார்க்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் இது போன்ற தருணங்களில் என்பதற்கு நமக்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இது ஒன்றும் நாம் யாரும் எதிர்கொள்ளாத ஒரு சூழலும் அல்ல, நாம் அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது என்றும் சொல்ல முடியாது. ஒரிசாவிலே 2009ஆம் ஆண்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் தாக்கிய போது அன்றைய ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் எப்படி செயல்பட்டார் என்பதை பற்றி மிக விரிவாக நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். அதாவது புயல் தாக்கக்கூடிய இடங்களில் புயல் வரப்போகிறது என்று, இங்கு எப்படி மழை பெய்யப் போகிறது என்று எச்சரிக்கை விடப்பட்டதோ அதே போல் அங்கும் புயல் தாக்கப் போகிறது என்று எச்சரிக்கை விடப்படுகிறது. ஆனால் தமிழக அரசு செய்ய தவறிய ஒன்றே அன்றைக்கு ஒரிசா அரசு செய்தது. அது என்ன செய்தது? அந்த புயல் தாக்கிய பகுதிகளிலிருந்து முற்றாக மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். புயலுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வேறு இடங்களில் கொண்டு போய் அரசு குடி வைத்தது. அந்த மிகப்பெரிய புயல் தாக்குதலில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 பேர்கள். எப்படி ஒரு அரசு மக்களை காப்பாற்ற முடியும் என்பதற்கு இது உதாரணம். அதே போல் பல மாநில அரசுகள் செய்திருக்கின்றன. அதெல்லாம் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்படுகிறது.
ஆனால் இந்த அரசு எதுவுமே செய்யாமல், மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல், ஒரு எச்சரிக்கை கூட விடுக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மேல் இவ்வளவு பெரிய ஒரு ஏரியை திறந்துவிட்டு சென்னையே மூழ்கடித்த இந்த அவலம் என்பது உண்மையில் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை யார் ஈடு செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம் முன்னால் எழுப்புகிறது. ஏனென்றால் இந்த கேள்விகள் சாதாரணமான கேள்விகள் அல்ல. இந்த இழப்புகள் என்பது சாதாரணமானது அல்ல. பல லட்சம் ரூபாய் பொருளுள்ள உடைமைகளை பலரும் இழந்திருக்கிறார்கள். வாகனங்கள், வீட்டு உடைமை பொருள்கள், புத்தகங்கள், இன்னும் என்னென்னவோ விஷயங்கள். அதாவது ஒரு வீட்டினுடைய ஒரு முதல் மாடி வரைக்கும் தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் பல்லாயிரம் கனடி தண்ணீரை எச்சரிக்கை இல்லாமல் திறந்துவிட்டால் அந்த வீட்டில் எதை அவர்கள் காப்பாற்ற முடியும்? ஆவணங்கள் எல்லாம் கூட போய்விட்டன, நகைகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் பறிபோய்விட்டன. இவற்றை யார் மீட்டு தரப்போகிறார்கள்? இதில் முக்கியமான இந்த மத்திய குழுவினுடைய ஒரு அறிக்கை இதில் இன்னொரு அபாயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் பேரிடர்கள் ஏற்படுகிற போது மிகப்பெரிய அளவிற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசு பெரிய அளவிற்கு நிதி வழங்க முடியும். ஆனால் அது இயற்கையினுடைய சீற்றத்தால் ஏற்பட்ட, அதாவது சுனாமி போன்ற விஷயங்கள் வந்தபோது அதில் மனிதர்களுடைய தவறுகள் என்று ஏதுமில்லை. அதனால் அன்றைக்கு பெரிய அளவிற்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு இந்த தவறுக்கு இயற்கை காரணமல்ல, அரசுதான் காரணம் என்கிற உண்மை வெளிவருகிற போது நமக்கு நியாயமாக மத்திய அரசு வழங்கக்கூடிய இழப்பீடுகள் கிடைக்காமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 15,000 கோடியிலிருந்து 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் சொல்லுகின்றன. நாம் வெறும் 2,000 கோடி தான் இதுவரைக்கும் தமிழகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு செய்த இந்த தவறின் காரணமாக, இந்த அலட்சியத்தின் காரணமாக கிடைக்க வேண்டிய உதவியும் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் திருமதி சுசிலா. குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன, இன்னைக்கு குழந்தைகளோட மனப்போக்கு எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த பாதிப்புக்கு யார் காரணம், சமூகமா இல்லை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்றதுக்கான விளக்கங்களை யார் கொடுக்க முடியும், இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஒரு வழக்கறிஞராக, குழந்தை உரிமை செயல்பாட்டாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் மேடம். குழந்தை உரிமைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது குழந்தைகளுக்கான உரிமை சட்டங்கள் வந்து நிறைய இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு அது முழுமையாக அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தா அது முழுமை பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகாமல் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இருக்கிறத பார்க்குறோம். இது எதனால் இப்படி இருக்குது? இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏன் ஏற்படுது? இதுக்கு யார் பொறுப்பு? சமூகம் என்ன செய்யணும்? ஒரு குடும்பம் என்ன செய்யணும்? அந்த முழுமையாக எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு என்ன? இப்படி நிறைய நிலைகளில் கேள்விகள் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இதில் மையமாக நம்ம இன்னைக்கு அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, குழந்தைகள் ரொம்ப ஒரு கோபம், மனப்போக்கு அதிகமாயிட்டே வர்றதை பார்க்குறோம். அதோட விளைவு வந்து ஒருத்தர் தாக்கிக்கிறதும், கொலை முயற்சி அளவுக்கு நம்ம போகிற ஒரு சூழலையும் பார்க்குறோம். இந்த மாணவர் பருவத்தில் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? அது அந்த ஒரு குற்றம்னு நம்ம சொல்ல முடியுமா? அது அந்த குற்றம்னு அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் இது நடக்குதா அப்படின்ற ஒரு சர்ச்சை கேள்விகளும் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இதில் ஒரு மாற்றம் தேவைப்படணும் அப்படின்னா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இது சார்ந்த பல விஷயங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்கள் பதில்களை எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு இருக்கிற இந்த மனப்போக்கை ஒரு குழந்தை உரிமை செயல்பாட்டாளரும் வழக்கறிஞராகவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நான் வந்து குழந்தை உரிமை அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம குழந்தை உரிமைகள் வந்து இந்திய நாட்டில் தானாகவேலாம் கொடுக்கப்படலை. உலக நாடுகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச உரிமைகள் என்னவெல்லாம் இருக்கணுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்களோ அது நம்ம இந்திய நாடும் ராட்டிஃபை பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து குழந்தை உரிமைகளுக்கான தனிச்சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது சட்டங்கள் இயற்றுவதால் மட்டுமே வந்து ஒரு குழந்தையுடைய மனநிலை எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது.
அப்போது பொதுவாக வந்து இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏற்றது மாதிரி பள்ளிகள் வந்து ஒரு சிறந்த இடமாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலான நேரங்கள் வந்து குழந்தைகள் அங்கே செலவு பண்ணுறாங்க. அப்போது அந்த பள்ளி சூழல் வந்து அவங்களுக்கு எப்படியா இருக்கணும், தன் பெற்றோர்களை காட்டிலும் பள்ளிகள் வந்து அதிக நேரத்தை வந்து குழந்தைகளோட செலவழிக்கிறாங்க. அப்போ பள்ளிகளில் கற்பிக்கப்படக்கூடிய இடங்களில் அந்த சூழல் எப்படி அமையணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது செய்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா பள்ளிகள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து அதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது. குழந்தை உரிமைங்கிறது தனி விஷயம். அது வந்து பெரியவர்களான நம்ம யாரெல்லாம் சட்டம் இயற்றினோமோ அவங்களே அதை இன்னும் சரியாக செய்யலை. அப்போ குழந்தைகள் மேலெல்லாம் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. நமக்கான ஒரு கடமைகளே கூட அல்லது சட்டத்தை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கூட நாம் யாரும் சரியாக செயல்படல. அது ஒரு தனி சப்ஜெக்டாக இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதே சமயம் இவங்களுடைய மனநிலை மாற்றங்களுக்கு சமூகத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்திருக்கு, எவ்வளவு தூரம் வந்து சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அந்த இம்பேக்டை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறதுலேருந்தே அதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று வந்து ஒரு பார்வை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, ஒரு இந்த குழந்தை அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி தனித்தனி அந்தந்த குழந்தைகளுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூவாக மட்டுமே இதை பார்க்குறதும் ஒரு மிகப்பெரிய அபாயமாக போய் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த குழந்தைக்கு ஒரு மனநிலையில் சிக்கல் இருக்குது, அந்த குழந்தை ஒரு வயலண்ட்டான குழந்தை, இது வந்து கொஞ்சம் சாஃப்டான குழந்தை, இப்படி குழந்தையாக அந்த இஷ்யூ அணுகுனோம்னா அதுவும் ஒரு அபாயமான ஒரு விஷயமாக மாறக்கூடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் கூட்டு முயற்சி தேவை இருக்குது. ஒரு கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த அளவில் ஒரு பாலிசியாக இல்லை, திட்டமாக மட்டும்தான் இருக்குது. குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு என்ன பண்ணணும், ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்கணும், ஃப்ரீயாக சைக்கிள் கொடுக்கணும், ஃப்ரீயாக யூனிஃபார்ம் கொடுத்துடணும், புத்தகம் கொடுக்கணும், உணவு கொடுத்துடணும், இதெல்லாம் பண்ணிட்டா அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு குறுகின ஒரு பார்வை வந்து கல்வி சம்மந்தமாக நமக்கு இருக்குது. அதுவே ஒரு பெரிய அபாயகரமான விஷயம். நம்ம சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கல்விங்கிறது அங்கே கொள்கை தான். இருக்கட்சி ஆட்சியாக இருக்கட்டும், பலகட்சி ஆட்சியாக இருக்கட்டும், யார் வேணால் வரட்டும் போகட்டும், ஆனால் அங்கே கல்வி வந்து அங்கே வந்து ஒரு பொதுவான ஒரு கொள்கையாக, உரிமை சார்ந்த விஷயமாக அங்கே அணுகப்படுது. இங்கே பார்த்தோம்னாக்கா அது வெறும் திட்டமாக மட்டும்தான் பார்க்கப்படுது. இங்கே எந்த அரசு அமையுதோ அந்த அரசனுடைய திட்டமாக அது வந்து அமைஞ்சிருது. இது கல்வியில் நமக்கு ஒரு நிலையான கொள்கையே இல்லாத ஒரு சூழலை தான் கொடுத்துருக்கு. இதுலெல்லாம் ஆழமான பார்வை பார்க்காம அதில் நடக்கிற விஷயங்கள் தான் ஒரு குழந்தையுடைய மனநிலையிலையும் வளர்ச்சியிலையும் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் உணராமல் நாம் இதை பற்றி அணுகவே முடியாது. கண்டிப்பாக. இப்போ பொதுவாக பார்க்கும்போது ஒரு சமூகம், குடும்பம், பள்ளி, இப்படி பல நிலைகளில் குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணங்கள் இருந்தாலும் அதில் அடிப்படை விஷயம்னு பார்க்கும்போது பள்ளியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கல்வின்றது கொள்கை ரீதியான மாற்றம் அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம பள்ளின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் மேடம். இப்போது ஒரு காலகட்டத்தில் கல்வி முறை அப்படின்றது ஒரு கடந்த 50 ஆண்டு காலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பள்ளியை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது எது போதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி ஒரு தேர்ச்சியில் முழு 100% வரணும் அப்படிங்கிறதையும், அந்த படிப்பு, அந்த பாடம், அந்த சிலபஸை முடிச்சுட்டு அவங்கள மார்க் எடுக்க வைக்க வேண்டிய ஒரு மெஷினாக மட்டும்தான் இன்னைக்கு பள்ளி இயங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு பள்ளி எந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? இல்லை, நம்ம வந்து பள்ளிகள் மேலே நமக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், என்னுடைய குழந்தை முதல்ல பாதுகாக்கப்படுவான். நம்பர் 1, நான் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் அவனை நான் அனுப்புகிறேன். அடுத்து வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தினசரி வாழ்க்கையை அவன் நடத்திட்டு போகிறதுக்கான திறனை அங்கேருந்து பெறுவான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அறிவு, பாட சம்பந்தமாக மற்ற விஷயங்கள் சம்பந்தமாக தேவைப்படக்கூடிய அறிவுகளையும் அங்கேருந்து அவன் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் தாண்டியும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல பியர் குரூப்ஸ் வந்து கிடைக்கும், நண்பர்கள் கிடைப்பாங்க, ஒரு சமூகத்தோடு சேர்ந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய மனநிலை வந்து அவங்களுக்கு அமையும். இப்படியெல்லாம் நினச்சி தான் ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறோம். இல்லாட்டி வீட்லேயே உட்காந்து இன்டர்நெட்டில் படிக்க வச்சிடலாம் இல்லையா? வீட்லேயே ஒரு நல்ல காம்படேட்டராக நம்ம கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பள்ளி அவசியமே இல்லை. அதை விட ரொம்ப அருமையாக இன்டர்நெட் மட்டுமே கையில் கொடுத்துட்டு நீ வந்து வீட்டில் உட்காந்து படிப்பா, நல்ல காம்படிட்டராக வந்துடலாம், போட்டி யாரை ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வளர்க்கலாம். ஆனால் ஏன் ஒரு பள்ளி சூழலில் போடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு சமூகத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு திறன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி அணுகணுங்கிறதும் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் மார்க்குகளை மட்டுமே குறிவைத்து, வெறும் மதிப்பெண்களை குறிவைத்து, குறிப்பாக அங்கே நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் அங்கே நடக்குது. அங்கே போட்டியாளராக மட்டுமே ஒவ்வொரு மாணவர்களையும் உருவாக்குறாங்க. ஒருத்தனை அடித்தாதான் இன்னொருத்தன் ஜெயிக்க முடியும், ஒருத்தனை வந்து அழிச்சாதான் இன்னொருத்தங்க வெற்றி கொள்ள முடியும், ஒருத்தவங்க பின்தங்கினா தான் இன்னொருத்தவங்க முன்னாடி வர முடியும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து பள்ளிகள்லேயே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு ரேட்டும் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. எந்த பள்ளியில் எந்த மாணவன் பெரிய காம்படிட்டராக வந்து
ப்ரொஜெக்ட் ஆகுறானோ அது வந்து அவங்களுடைய பிராண்டாகவும் மாறிடுது. இது ஒரு பிஸ்னஸ், ஒரு 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 வணிக ரீதியான ஒரு முயற்சிக்கும் இது வந்து பயன்படுறது. இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி இன்னைக்கு கல்வி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10-15 ஆண்டு காலமாக இது ரொம்ப வந்து ரொம்ப வீச்சாகவே இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எங்கே வந்து முடியும் அப்படின்னாக்கா, இந்த வளரக்கூடிய இளம் தலைமுறையினர், இது ஒரு 1-2 உதாரணங்கள் ஆங்காங்கே இருக்குது. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய நாடுகள்லாம் அந்த மாணவர்கள் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் இப்போ சமீப காலங்களில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விஷயங்கள் வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து கல்வியாளர்களும் குழந்தை உரிமை செயல்பாட்டாளர்களும் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. கல்வி என்ன மாதிரி சூழலோட இருக்கணும், எந்த மாதிரி கல்வி மாணவர்களோட அவங்கள வந்து அணுகிறதுக்கு நம்ம பழக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கவனிக்கப்படாமல், அதெல்லாம் வந்து காதிலே வாங்கப்படாமல் போனதுனால தான் இன்றைக்கி வந்து இப்படியான ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த இடத்துல சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது பெற்றோர்களுக்கானது. தனியார் பள்ளியில் சேர்த்தா அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க, நிறைய திறன்கள் கிடைச்சிரும், நிறைய நல்ல மார்க் எடுத்துருவாங்க, வாழ்க்கையில் வெற்றி கொண்டுடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு மித்தில், ஒரு நம்பிக்கையில் தனியார் பள்ளிகளில் தான் கொண்டு போய் சேர்க்குறோம். இது மாதிரி சம்பவங்களும் அதே பள்ளிக்கூடங்களில் தான் நடக்குது. அப்போது நம்ம நம்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறத பெற்றோர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எப்போ நம்ம வந்து தனியார் பள்ளிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், தனியார் பள்ளிகளில் சேர்த்தா தான் திறன்கள் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ, அப்போ அரசு பள்ளிகளுக்கு எதிராக நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த முடிவு வந்து பரிசீலனை பண்ணணும் பெற்றோர்களும் சேர்ந்து. பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னும் போது பலதரப்பட்ட ஒரு திட்டங்களில் தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இயங்குது. மாணவர்களுக்குள்ளேயே நிறைய வேற்றுமைகள் இருக்கிறத பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி நம்ம சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, படிப்பு பாடம் இதுக்கு அப்பாற்பட்டு பள்ளிக்கூடங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம்? இல்லை, அதை முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் வந்து கட்டாயமாக ஒரு குழந்தைக்கு வழங்கப்படணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 6ஆம் வகுப்பு மாணவனை கூட்டிகிட்டு போய் ஒரு பேங்க்கில் செலானை ஃபில்அப் பண்ணுன்னு சொன்னால் அவனுக்கு பண்ண தெரியல. ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் கிட்டக்க நீங்கள் 2ஆம் வகுப்பு மாணவனுடைய லாங்குவேஜ் புத்தகத்தை வாசிச்சு காமின்னு சொன்னாக்கா அதை வாசிக்க முடியல. அப்போது இவங்க சொல்லக்கூடிய மார்க்கை நோக்கி ஓடுற கல்வியிலையும் இவங்க தெளிவாக பண்ணலை. அதுதான் உண்மை இல்லையா? மார்க்கை நோக்கி போகிற அந்த கல்வி முறையும் கூட இங்கே சரியாக நடக்கலை. ஆனால் அதுக்கான ப்ரெஷரும் அதுக்கான சூழலும் உருவாக்கணும். மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நசுக்கிறது. இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு, இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்த பின்னாடியும் நீ 100% மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு அரையாண்டு தேர்வு அவசரமாக நடத்துறதுங்கிறது தான் இந்த கல்விக் கொள்கையுடைய மோசமான ஒரு இதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது பாஸ் பண்ணாட்டி என்ன ஆகிடும்? இதுக்காக வந்து எல்லா கல்வி அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டி அதுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க, அதுக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறாங்க. மழையெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது, 100% மார்க் வந்து வந்துடணும், 100% பாஸ் காமிச்சிடணும் அப்படின்னு கல்வி அதிகாரிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னும் பொழுது மாணவனுடைய மனநிலை குறித்து இவங்களுடைய பார்வை என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வெள்ளம் டிசாஸ்டர்லாம் வந்த பின்னாடி வீடு போச்சு, பொருள்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, புத்தகம் இல்லை, பை இல்லை, பள்ளிக்கூடம் 40 நாள் நடக்கவே இல்லை, எப்படி மாணவன் படித்து பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன புரிதல் கூட இல்லை அதிகாரிகளை தான் நாம் வச்சுருக்கோம். ஒன்று. இன்னொன்று, அதிகாரிகளும் கல்வி பாலிசி இப்படி தான் இருக்குன்னாலும் கூட நம்ம முன்னாடி பார்க்குற உடனடி கல்வி தரக்கூடிய தெய்வங்களாக யாரை பார்க்குறோன்னா ஆசிரியர்களை தான் பார்க்குறோம். இன்றைக்கி ஆசிரியர்களும் அதிகாரிகளாக மாறிட்டது தான் பெரிய வேதனை. ஆசிரியர்களும் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கா, எஸ்ஸா நோவா, நீ கேள்வி கேட்பியா, கேள்வி கேட்கக்கூடாது, வாய் மூடிட்டு இருக்கணும், பேசக்கூடாது. ஆசிரியர்களும் நீங்கள் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நமக்குலாம் வந்து 5ஆம் கிளாஸுக்குள்ளேயே ஒரு நல்ல ஆசிரியர் நமக்கு பிடிச்சி போயிடுவார். ஆசிரியர்களை பிடிக்கிற வயசு அதுதான். அந்த ஆசிரியருடைய மேனரிசம், அந்த ஆசிரியருடைய பழக்க வழக்கங்கள், சிலது நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நாமளும் வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இன்றைக்கி எந்த மாணவருக்காவது இருக்காங்களா? ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணங்களாக மாறவே இல்லை. அவங்களும் அதிகாரிகளாக தங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அது மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு இப்படி தான் ஆசிரியர்களுடைய போக்கும் இருக்கிறதா இருக்குது. ஸோ பள்ளிச்சூழல் அப்படின்னு நாம் எதிர்பார்த்த சூழல் என்னமோ அதுக்கு அப்படியே மாற்றாக இப்போ ஒரு கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ளே எல்லாம் அதிகாரிகள் இவ்வளோ தான் இருக்காங்க. இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சியில் தான் பண்ண முடியும். நிச்சயமா. இப்போ எல்லா இடத்துலையுமே பாதிப்பு அப்படின்னு வரும்போது அடிப்படையில் மாற்றங்கள் நிகழாத போது இது சரி பண்ண முடியாதுங்கிறது உண்மை. ஆனாலும் இந்த பாதிப்புகளுக்கு பலியாகிறது வந்து மாணவர்கள் தான். இன்னைக்கு நீங்கள் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவில் நடந்த சம்பவங்கள் மாதிரியே இன்னைக்கு ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை அடித்து கொலை முயற்சி அளவுக்கு போகிறத பார்க்குறோம். இதுக்கு இந்த மாதிரியான அடிப்படை மாற்றங்கள் தேவை அப்படின்னாலும் இப்போ இந்த மாணவர் வந்து ஒரு குற்றவாளி ஆயிடுறார். இது உண்மையிலேயே இது எப்படி ஒரு குழந்தை உரிமை செயல்பாடாளர் அப்படிங்கிற முறையில்
இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம வந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்கன்னு பார்க்குறோமா, இல்லை அவங்களுக்கு தெரியாது, தே ஆர் அன்அவேர் ஆஃப் இட், இன்னசென்ஸ்ன்னு இதை எடுத்துக்கணுமா, இல்லை இது குற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வருமா, எங்கே இது வருது, அவங்களுடைய எதிர்காலம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது மேடம்? இல்லை, இதில் வந்து சட்டம் படி பார்த்தா ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுலேருந்து அந்த விஷயத்துலேருந்து ஒரு சொல்கிறேன். குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சமீபமாக நம்ம டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கு, அதுலேருந்து ஜுவெனல் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க. 16 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளையும் குற்றவாளிகளாக அவங்களுக்கு கடும் தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த சட்டம் வந்து வழிவகை செய்யுது. அப்போவே வந்து குழந்தை உரிமை செயல்பாட்டர்கள் எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க. சரி, இந்த பையன் 16 வயசில் இருக்கிறனால நீங்கள் 16ன்னு கொண்டு வந்தீங்க, அடுத்து 11 வயசு 12 வயசுனானா அப்போ ஜுவெனல் ஆக்டை 12 வயசு வரைக்கும் கீழே கொண்டு வருவீங்களா? குற்றவாளி அப்போ குழந்தைகளை பூரா நீங்கள் வந்து ஒரு பதட்டமான ஒரு குற்றவாளிகளாக ஒரு ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவே மாற்றுறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கும் இந்த அரசாங்கம் வந்து எதுவும் பதில் சொல்ல, அது அமெண்ட் பண்ணிட்டாங்க, பாஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி அது ஆக்டாகவும் ஆயிடுச்சு. இப்போது சமீபமாக நடந்திருக்க இந்த சம்பவத்தில் அந்த பையனோட வயசு பார்த்தீங்கன்னா 12 வயசு. ஸோ இந்த 12 வயசு பையனுக்கு ஐபிசி 302 தான் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இவர் ப்ரூவ் பண்ணாலும் அதிகபட்ச தண்டனை அப்படிங்கும்போது ஒரு 3 வருஷம் அப்படின்னு வருது. ஆனால் இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, ரிஹாபிலிட்டேஷன் வேலை நடக்கும், ஜுவெனல் கோர்ட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும் அதெல்லாமே நடக்கும். ஆனால் மன ரீதியாகவும் அதே போல் அவன் வெளியில் வந்துட்டாலும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் இஷ்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒருத்தனை மறுபடியும் குற்றவாளியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த நிர்பயா கேஸ்லேருந்து இப்படி ஒரு ஆக்டை கொண்டு வந்த பின்னாடி குற்றம் குறைஞ்சிருச்சா? அப்படி சொல்லி தானே அந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க. இப்போ குறையிலையே, திரும்ப கூட தானே செய்யுது. அப்போது சட்டத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமோ அந்த மாற்றங்கள் நம்ம செய்யாமல் அதை வந்து இக்னோர் பண்ணதுடைய விளைவு தான் மறுபடியும் குற்றங்கள் பெருகிறதுக்கான காரணமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், நீங்கள் கேட்டது மாதிரி இது இன்டென்ஷனலா அன்இன்டென்ஷனலா, அது ரெண்டில் தான் ஒரு கேஸ் வந்து டிசைடே ஆகுது. குழந்தைகள் செய்யக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் அன்இன்டென்ஷனலாக தான் நம்ம வந்து கருதப்படணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு அதில் மோட்டிவ் எல்லாம் இருக்கிறது இல்லை, எந்த முன்விரோதங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகள் கிட்ட இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த அன்இன்டென்ஷனலையும் கூட எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது என்ன ஆயிடுதுன்னா, இன்டென்ஷனலாக இப்போது அந்த பையனை அடித்ததுனால தானே இவனை வந்து குற்றவாளியாக கருதுறாங்க. அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து யார் குற்றவாளியாக கருதுனமோ அந்த பையனையே கூட்டிகிட்டு வந்து சிறையில் போட்டு அந்த பையன் இந்த பையனுக்கு என்ன செஞ்சானோ அதை தானே இந்த சமூகம் இப்போ திரும்ப செய்ய போகுது. அப்படிங்கும்போது இதில் என்ன மாற்றம் இருக்குது? சமூகம் அவனை எந்த வகையில் மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுது? அவனை இப்போ ஐபிசி 302 தான் போட்டிருக்காங்க. அந்த ப்ரொசீடிங்ஸ் போக தான் போகுது. 3 வருஷத்துக்கு அவன் ஜெயிலில் இருக்க போகிறான், ஜுவெனல் ஜெயிலில் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அவனோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான எந்த பதிலும் யார்கிட்டையும் இல்லை. அப்போ சமூகமும் திருப்பி அவங்ககிட்ட அதை தானே செய்யுது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இது விஷயத்தில் தான் நாம் வந்து உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய இடமாக இருக்குது. இது மாதிரியான வழக்குகள் பதிவுப்பட்ட பல குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய ஃபாலோ அப்ஸ், அவங்களுக்கான தேவையான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. திரும்ப அவங்க வந்து வளர்ந்த குற்றவாளிகளாக தான் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, இது பள்ளிகளிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். இது சமூகத்தினுடைய பல பிரச்சனைகளுடைய இம்பேக்ட் தானே ஒழிய இதனால சமூகத்தில் பல பிரச்சனை இல்லை. நிறைய பிரச்சனைகளினுடைய இம்பேக்ட். எப்படி அப்பா அம்மாவுக்கு வீட்டில் வேலையில் வந்து ஒரு சிறத்தன்மை இல்லாமல், பொருளாதார சூழல் சரியில்லாமல் போய் வீட்டில் சண்டை வருதோ, அந்த சண்டைகளெல்லாம் பார்த்து குழந்தைகள் பழகுறாங்களோ, இவங்களுக்கான ப்ரெஷர் இன்னும் கூடுதோ, அதே போல் பள்ளிகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து பாடத்திட்டத்தை அன்றாடம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரியான இம்பேக்ட்லேருந்து தான் இந்த மாணவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனை மாணவன்கிட்டேயோ பள்ளியில் மட்டுமோ அல்லது அவனோட சைக்கலாஜிக்கல்லையோ மட்டும் இல்லை, சமூக பிரச்சனைகள்லேருந்து இருக்குது. சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற ஸ்திரத்தன்மையற்ற வாழ்க்கை சூழ்நிலை அதிலிருந்து ஆரம்பமாகுது. அதை உறுதி செய்கிறேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வராங்க ஆட்சியாளர்கள்லாம், கட்சிகள்லாம் அதுக்கு தானே ஆட்சிக்கு வராங்க. அப்போ அதை உறுதி பண்ணுற வேலையை இவங்க பண்ணாததுனால ஒரு பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, மாணவன் குற்றத்தில் ஈடுபட்டாலும் சரி, அது பெற்றோர் சரியாக வளர்க்கலை, பள்ளிகள் சரியாக செயல்படலை, மாணவனோட சைக்காலஜிக்கல் இது வந்து சரியில்லை, இன்னும் குறுகலான வட்டத்தில் அவங்க பேரில் தப்பை தள்ளி விட்டுட்டு அரசாங்கம் ரொம்ப சேஃபாக உட்காந்துக்கிறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம திரும்ப பேசுகிறோம். பேசினதில் நம்ம பார்க்கும்போது ஒரு தனி மனிதனுக்கும் சரி, ஒரு சமூகத்துக்கும் சரி, இதில் சரி பங்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதை எல்லாத்தையும் வழி நடத்துகிற அரசாங்கம் தான் இதில் வந்து இந்த பழியை முதல்ல தன் தலையில் எடுத்துக்கிட்டு இதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு. ஒரு அரசு ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகால் தேடணும் அப்படின்னா எந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? முதல்ல வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அரசாங்கம் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி சில தனியார் பள்ளிகளில் ஸ்விம்மிங் பூலில் மூழ்கி இறந்து போன மாணவர்கள் இருக்காங்க.
அப்போ ஒரு பள்ளி நிர்வாகம் வந்து அது மேலே நாம் என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது யாருக்குமே. ஒரு சாதாரணமாக ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் போய் குளிச்சுட்டு வரேன்னு போகும்பொழுது அங்கே ஒரு 500-1000 பேர் செத்து போகிறாங்க. அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த சமீபத்த மழையில் வந்து யார் திறந்து விட்டான்னு இன்றைக்கு வரைக்கும் தெரில. ஒரு ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் 400 பேர் செத்து போனாங்க. அதுக்கான தண்டனை யாருக்கு போச்சு, யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு மாணவன் இன்னொரு மாணவனோட ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு சம்பவத்தில் நடந்த ஒரு குற்றத்துக்கு இவன் குற்றவாளியா இல்லையா, ஏன் குற்றம் செஞ்சான், ஏன் அடித்தான், அவங்க அப்பா அம்மா என்ன பிரச்சனை பண்ணாங்க, அவனுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன பிரச்சனை, பள்ளி ஏன் சரியாக பாதுகாக்கலை, இது மாதிரியாக தன்னை வந்து ஒரு 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 நியாயவாதியாக மாற்றிக்கிறதுக்காக நடவடிக்கைகளை பூரா எங்கே பலவீனமாக இருக்காங்களோ அவங்க மேலே காமிக்கிற ஒரு போக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு. இதுதான் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு நம்பகத்தன்மையை இழக்க வைக்குது. எங்கே வந்து பலமான ஆட்கள் இருக்காங்களோ, எங்கே பலம் பொருந்தியவர்கள் இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் கூட்டமாக வந்து கொலைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான தண்டனைன்னு எதுவுமே இல்லை. இந்த மாணவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ கார்னர் பண்ணணும், இவ்வளோ சமூக அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ அரசாங்கம் முதற்கண் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும், தன்னை தானே வந்து சுய பரிசோதனை பண்ணணும். ரெண்டாவது விஷயம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கல்வியை ஒரு கொள்கையாக பார்க்கணும். அதை வந்து ஒரு திட்டமாக பார்க்காம ஒரு கொள்கையாக பார்க்கணும். இந்த நாட்டினுடைய இளம் தலைமுறையினர் வளர்ந்து வரவங்க படித்து பெரிய ஒரு நல்ல சமூகத்தை வளர்த்து கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் அது ஒரு கொள்கையாக மட்டுமே வகுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. மற்றபடி கொடுக்கக்கூடிய இலவசங்கள் அத்தனையுமே வந்து அவங்க வர்றதுக்கான ஃபெசிலிட்டேஷனுக்கு உதவலாம். ஆனால் உள்ளுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மற்றது எல்லாமே அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவணும். மூணாவது விஷயம், மார்க்கை நோக்கியே பள்ளிகளை விரட்டுறது அப்படிங்கிறதும் தவிர்க்கப்படணும். ஒரு பள்ளியில் ஒரு லைஃப் ஸ்கில்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தினசரி வாழ்க்கையை நடத்திட்டு போகிற அளவுக்கான திறன்களை மாணவர்களுக்கு எப்படி வளர்க்குறது அப்படின்றது இருக்குது. ஒரு பால்காரர் வந்து அவருடைய பையனை வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்காரு. 10 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் 5 ரூபா, 10 லிட்டர் பால் எவ்வளோடான்னு கேட்டால் சொல்ல தெரியல. அவர் சொல்கிறார், எதுக்குங்க இவ்வளோ காசை கொடுத்து என் பையனை அங்கே சேர்த்தேன், நான் வாய்க்கணக்காக சொல்கிறத அவன் வந்து சொல்ல மாட்டேன்றானே, என் நோட்டை வச்சு போடுவேன்னு சொல்கிறானே அப்படின்ற அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து கல்வியோட சூழல் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக அதே போல் பெற்றோர்களுக்கானது, அதே போல் ஆசிரியர்களுக்கான நிறைய பயிற்சிகளும் ஒரு டிமாண்டிங் வரணும் இல்லையா. ஒரு கூட்டு முயற்சி தானே ஒரு மாணவனை வளர்த்தெடுக்கிறது. இங்கே பெற்றோர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பள்ளிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இது ஒரு முக்கோணமாக ஒரு தொடர்போடு இருக்கணும். பெற்றோர்கள் தன்னுடைய பையன் வந்து ஏன் படிக்கலை, ஏன் அவனுடைய குணநலன்களை மாற்றம் தெரிகிறது அப்படிங்கிற விஷயத்த பெற்றோர்கள் டிமாண்ட் பண்ணணும். அரசாங்கம் அதுக்கான திட்டங்களை வைக்கணும், பள்ளிகள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு முக்கோண தொடர்பே இல்லாமல் பணம் வாங்குறதுக்கு மட்டும் பெற்றோர்கள், பள்ளிகள் வந்து ஆசிரியர்களை வச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அரசாங்கத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது மாதிரியான ஒரு போக்கு கல்வி சூழலில் நிலவிட்டே இருக்குது. இதை எப்படி வந்து தொடர்பு படுத்தணும், இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எஜுகேஷனில் இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸை எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். குறிப்பாக வந்து நிறைய கல்வியாளர்கள் நிறைய மாற்றங்களுக்கான விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பெரிய மனசு பண்ணி எந்த அரசாங்கமாக இருந்தாலும் காதில் வாங்க பழகணும், அதை வந்து முயற்சி செய்யணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு அதில் உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே பெரும்பான்மையான பிரச்சனைகளை வந்து குறைக்க முடியும். கண்டிப்பாக மேடம், பல நிலைகளில் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு அரசாங்கம் தான். அரசாங்கம் தன்னோட பொறுப்பை உணர்ந்து இதுக்கு முழு பொறுப்பை தான் ஏற்றுட்டு சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலே இதில் நம்ம எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனாக நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி நடக்கிற, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நம்ம முன்னேறி போகணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், நல்லபடியாக வரணும் அடுத்த தலைமுறை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரியாக தன்னை ஈடுபடுத்திக்கணும்? சமீபத்தில் வந்து ஒரு பள்ளியினுடைய அனுபவத்துலேருந்து பேசுகிறேன். ஒரு பையன் வந்து பார்த்தா வகுப்பறையில் எல்லா அது வந்து ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலு, வகுப்பறையில் எல்லா பெண் குழந்தைகள்ட்டையும் போயிட்டு உனக்கு இன்றைக்கி பீரியட்ஸா, உனக்கு இன்றைக்கி பீரியட்ஸா, உனக்கு இன்றைக்கி பீரியட்ஸான்னு வரிசையாக கேட்டே இருக்கான். இது நாங்கள் வந்து சும்மா மீட் பண்ணுறதுக்காக குழந்தைகளை, எங்களுடைய குழந்தைகளும் அங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் போகும்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்தது. உடனே அந்த பொண்ணுங்கள்லாம் பின் வாங்குறாங்க, பதில் சொல்லலை, பட் பின் வாங்குறாங்க. இந்த பையன் திரும்ப கேட்டே வரான். யாரோ ஒரு ஆசிரியர் அதை கவனிச்சிட்டாங்க, கூப்பிட்டு என்னடா ஏன்டா அப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா சொல்லி விட்டாரு, நான் மாலை போட்டிருக்கேன், பீரியட்ஸாக இருக்கிற பொண்ணுங்க பக்கத்தில் உட்காராதன்னு சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் யாரை குற்றவாளின்னு சொல்லுவீங்க? அந்த மாணவனை சொல்ல முடியுமா? இது அந்த மாணவன் வந்து எவ்வளோ வெளிப்படையாக இருந்திருந்தா ஒவ்வொரு பொண்ணுங்கள்டையும் இப்போ கேட்டு போய் தெரிஞ்சுட்டு உட்காரணும். ஸோ பீரியட்ஸ் இருக்க பொண்ணுங்க பக்கத்தில் மாலை போட்டால் உட்காரக்கூடாதுங்கிற ஒரு புது தத்துவத்தை யார் வந்து சொல்லிக் கொடுக்குறா? அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்பா மூலமாக தான் அவருக்கு அந்த தகவல் போயிருக்கு. அப்பாவை எது தூண்டுது?
அப்பாவுக்கு யார் அந்த தகவலை சொன்னாங்க? அவர் சார்ந்திருக்க மதம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இதுதான் அவரை வந்து அந்த 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 விஷயத்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சிருக்கு. மகன் வந்து பள்ளிக்கூடத்தில் அதை யோசிக்கிறார். ஸோ இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. தனி மனிதர்கள் வந்து அவங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும்னு சொன்னாக்கா அவங்க மேலே இருக்கக்கூடிய நிறைய நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, நிறைய மத நம்பிக்கைகள், ஜாதிய பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி வரணும். நீங்கள் எல்லா பள்ளியிலும் எடுத்தாலும் ஜாதி பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சவுத் சைடில் போய் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து விதவிதமாக கயிறு கட்டியிருப்பாங்க. கையில் ஒருத்தர் சிகப்பு கயிறு கட்டியிருப்பாரு, ஒருத்தர் கருப்பு கயிறு கட்டியிருப்பாரு, ஒருத்தர் மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாரு. இது மூணுக்கும் வேறு வேறு ஜாதி இருக்குது. ஸோ ஒரு மாணவனுக்கு, உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் எந்த வீட்டு பையன் அப்படிங்கிறது சரியாக தெரியும். இது மாதிரியான ஜாதிய ஊடுருவல் கல்வி சூழலுக்குள்ளே எப்படி வர முடியும்? நம்ம ஜாதி இல்லடி பாப்பான்னு பாட்டு சொல்லி தரோம். ஆனால் அது அந்த பையன் படிக்கிற பையனுக்கு தெரியும், தம் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணோ பையனோ என்ன ஜாதி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியான கல்வி சூழல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தனி மனிதனை ஒன்றும் செஞ்சிட முடியும். இது வந்து ஒரு நிறுவன மோசடி. இது வந்து மதம், ஜாதி, அரசாங்கம் இது மாதிரியான நிறுவனங்களினுடைய ஒரு மோசடி. அந்த மோசடியை தனி மனிதர்கள் என்ன பெருசாக அவங்க மேலே குற்றம் சாட்டிட முடியும்னு தெரியல. இந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் அறிவு நமக்கு இருந்தால் தான் இதை சரி செய்யவே முடியும். நிச்சயமா மேடம். ஒரு வழக்கறிஞராகவும் குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சமூகத்தில் நிலவர இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு பாதையில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பணிகள் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்திலோடு இணைஞ்சு பணியாற்றிட்டுருக்கேன். நாங்கள் வந்து பெண் குழந்தைகள் கல்விக்காக வேலை பார்க்குறோம். கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் ஒரு 7000 பெண் குழந்தைகளோட வேலை பார்க்குறேன். எங்களுக்கு என்னன்னா, பெண் குழந்தைகள் வந்து தொடர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு வர்றதுக்கான சூழலை உருவாக்குவது, அதுதான் முக்கியமான ஆப்ஜெக்டிவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியில் நிறைய குழந்தைகள் வராங்க. அதுவே ஒரு 6, 7, 8க்கு போகும்பொழுது நிறைய குழந்தைகள் அங்கேயே வந்து நின்றுடுறாங்க. 10th வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30% மாணவிகள் மட்டும்தான் 10th அப்ரோச் வந்து கிளாஸில் போக சூழல் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான காரணங்கள், ஆனால் அத்தனையும் அபாயகரமான காரணங்கள். ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா குழந்தை திருமணம். அது வந்து நேஷ்னல் டேட்டா எடுத்து பார்த்தாலே தமிழகம் வந்து 2வது மாநிலமாக இருக்குது குழந்தை திருமணங்களில். ஸோ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நெருக்கத்துலேயே அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. ஸோ எங்களுடைய வேலை என்னென்னா, குறைந்தது ஸ்கூலிங் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது அவங்க அந்த பள்ளி கல்வியை வந்து தொடரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அத்தனை பேரும் கூலி தொழிலாளிகளாகவோ அல்லது வந்து சாதாரண விவசாயிகளாகவோ வேறு எங்கேயாவது தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்களாகவோ அல்லது இந்த ரோடு சைடில் கடை வச்சுருக்கவங்களுடைய குழந்தைகளாகவோ இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய சூழல். அந்த சமயத்தில் காலையில் போனாங்கன்னா இந்த குழந்தைய தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட ஆள் கிடையாது. அரசாங்கம் இலவசமாக 2 செட் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு பட்டன் போனால் தச்சு கொடுக்குறக்கு ஆள் கிடையாது. சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுக்கு ஆள் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம 80% மாணவ மாணவிகள் இன்றைக்கி வந்து அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து சொல்ல முடியும். அது பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு போன எனக்குலாம், நான் ஒரு பள்ளிக்கு சும்மா போய் பார்க்குறதுக்காக போனபோது ஒரு குழந்தையோட கழுத்தில் கயிறு இருக்குது, அதில் ஒரு சாவி வந்து கட்டியிருக்கு. நான் பேசிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை ஏதோ இதாக குனிஞ்ச போது அந்த சாவியை என்னால் பார்க்க முடிஞ்சது. இது எதுக்கு இங்கே போட்டிருக்க? பாக்ஸில் இது என்ன டாலரா சும்மா போட்டிருக்கியா? பசங்கள்லாம் போடுவாங்க இல்லையா அந்த கத்தி மாதிரி சாவி மாதிரிலாம், அந்த மாதிரி இது ஏதோ ஸ்டைலாக போட்டிருக்குன்னு. எதுக்கு போட்டிருக்க அப்படின்னா, இல்லை பாக்ஸில் வச்சா தொலைஞ்சிரும், இல்லை ரப்பர் மாதிரி பென்சில் மாதிரி தொலைஞ்சு போயிட்டோம். தொலைஞ்சா என்ன வேற போட்டு போகிறது, கழுத்தில் போட்டிருக்கேன், நல்லாவே இல்லை உனக்கு அப்படின்னு சும்மா கிண்டலாக பேசும்போது, இல்லை இது வீட்டு சாவி, நான் தான் சாயந்தரம் வீட்டை திறந்து போய் உள்ளே உட்காந்து எல்லாம் பண்ணேன், அம்மா நைட்டு தான் வருவாங்க. அப்போது நம்ம குழந்தையோட அது 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிச்சு வரும்பொழுது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. என்ன ஹெல்த் ட்ரிங்க்குன்னு என்ன குடிப்பீங்க? நீங்கள் காம்ப்ளான் விளம்பரம் அது இதுன்னு டிவியில் அதெல்லாம் காமிக்கிறீங்க. இந்த குழந்தைக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்குற கூட வீட்டில் ஆள் கிடையாது. வந்தாக்கா அந்த துணியை மாற்றி இந்த துணியை போடு, முகத்தை கழுவு, சாப்பிடு, ஏதாவது செய், விளையாடு, போயின்னு சொல்கிறது கூட ஆட்கள் இல்லாமல் இது ஒரு தனித்திறனை வளர்க்குறதாக கூட நான் பார்க்குறேன். இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு தனித்துவத்தை வந்து அந்த பெண்கள் வந்து அந்த வயசுலேயே கற்றுக்குறாங்க. நம்ம எப்படி ஒரு 30-40 வயசில் நமக்கு பழக்கூடிய அனுபவங்களை அவங்க 10 வயசுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க. நெய்பர்ஹுட் அப்யூஸ், பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஏதாவது அப்யூஸ் பண்ணாலும் கூட அதை புரிஞ்சுக்கிற வயசு அதுக்கு இல்லை. ஸோ இது மாதிரி சூழல்களில் தான் இன்றைக்கி நம்மளுடைய பெண் குழந்தைகள் வளர்கிறாங்க. இதை தாண்டி வந்து அவங்க படிக்கணும் அப்படின்னா புத்தக பை வேணும், யூனிஃபார்ம் வேணும், வயசுக்கு வந்துட்டா நாப்கின் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய அளவில் பெற்றோர்கள் வந்து தயாராக இருக்கணும். இதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை ஒத்து போகலை. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். நீங்கள் இன்னொரு காரணம் என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வீடுகளில் கிடையாது. எல்லாருமே முதல் தலைமுறையிலேருந்து வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் ஈவினிங் டைமில் மாலை வேளைகளில் அவங்கள ஒரு 1.5 மணி நேரம் லாங்குவேஜ் தமிழும் கணிதமும் மினிமம் இதுலையாவது அவங்க வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக
சிறப்பு பயிற்சி எடுத்த ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது என்ன ஆகுதுன்னா, ஒரே வகுப்பறைகளில் 50 பிள்ளைங்க 45 குழந்தைங்களை வச்சு ஒரு ஆசிரியர் ஹேண்டில் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல. இந்த எக்ஸ்ட்ரா வகுப்புகள் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு உதவியாக அமையுது. இது மாதிரி சென்னையில் மட்டும் ஒரு 50 பள்ளிக்கூடங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது. வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணங்களும் அப்ஜெக்டிவும் இருக்குது. கண்டிப்பாக மேடம். ஒரு குழந்தை உரிமை செயல்பாட்டாளரும் வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையிலும் இன்னைக்கு குழந்தைகளுக்கான பிரச்சனை அப்படின்னா எவ்வளோ தூரம் அதிகப்படியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிற சூழல், இந்த சமூகம், பள்ளிகளுக்கு பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதையெல்லாம் சரியான இயங்கணும்னா அரசாங்கம் சரியாக இயங்கினாலுடைய இதில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாதுன்னு ஒரு ஆணித்தனமான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கூட அரசியலில் வச்சுக்கோங்க, யாரும் வேணான்னு சொல்ல. கல்வி என்று வரும்பொழுது ஒரு ஒரு பெரிய தலைமுறையை அது வந்து வளர்த்து எடுத்து கொண்டு வரப்போகுது. இந்த கல்வியையும் வியாபாரமாக பண்ணிடணும், அதுலேயும் காசு பார்த்துடணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய மோசடி. அது எந்த மனிதர்களாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துலையாவது கொஞ்சம் நேர்மையாக நடக்கிறது நியாயமாக இருக்கும். கண்டிப்பாக மேடம். இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் அரசு மூலமாக வர வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்கள் வந்து ஒரு பெரிய கொலை குற்றம் அளவுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு இன்றைக்கி தண்டனைன்ற நிலையில் வழக்குகள் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு தனக்கு நாம் காரணமாக இல்லையான்னு தெரியாத ஒரு சூழலில் இன்றைக்கி அந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது, இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் நாம் எதுக்காக இருக்கோம் இப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை என்னோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி மேடம். நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று கூறி நாம் மகிழ்கிறோம். அது உண்மையான கூற்றுதான். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் ஏறத்தாழ 60 கோடி மக்கள் வாக்களித்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய தேர்தல், அவ்வளவு பெரிய ஜனநாயக முறைமை இத்தனையும் இருக்கிற நாட்டில் இன்றைக்கும் ஏறத்தாழ 20 லட்சம் பேர் தங்கள் கைகளால் மலம் அள்ளுகிறார்கள் என்னும் இழிவும் இந்த நாட்டில் இருக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த மக்கள்தான் அந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இன்னொரு இழிவும் அதனோடு சேர்ந்திருக்கிறது. ஆகையினால் 20 லட்சம் பேர் இன்றைக்கும் இந்த நாகரிகமான உலகத்தில் கைகளால் மலம் அள்ளும் அந்த தொழிலுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எப்படி நாகரிகமான நாடு என்று நம்மை சொல்லிக் கொள்வது என்கிற கேள்வியும் எழுகிறது. இதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் இல்லையா என்றால் ஏற்கனவே நம்மிடத்திலே சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு 2013ஆம் ஆண்டு சட்டம் என்று பெயர். 2013ஆம் ஆண்டிலேயே அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டு எவர் ஒருவரும் இப்படி மலம் அள்ளுவதுகிற அந்த பணியில் ஈடுபடுத்தப்படக்கூடாது, அப்படி செய்வது சட்டப்படி குற்றம் என்று கூறியதற்கு பிறகும் அந்த சட்டத்தை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் தொடர்ந்து அந்த நிலை இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அரசியல் கட்சிகள் தங்களினுடைய முதன்மையான நோக்கமாக அதனை ஒழிப்பதை கைக்கொள்ள வேண்டும். இனியும் மனிதர்கள் இப்படிப்பட்ட இழிவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடாது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ என்று பாரதி கேட்டான். மனிதர் கழிவை மனிதர் சுமக்கும் வழக்கமே இங்கு இருக்கிறது என்பது நம்மை தலைகுனிய வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த சட்டத்தின்படி பல்வேறு விதமான உட்பிரிவுகள் இருக்கின்றன. அதாவது இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிற மக்கள் வேறு தொழிலுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கான மறு வாழ்வுக்கான ஆதாரங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த தொழில் முழுவதும் இயந்திரமயமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நவீனத்துவம், இயந்திரமயமாதல் என்பது ஒவ்வொரு துறையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதனை காட்டிலும் முன்னதாக இந்த தொழில்தான் இயந்திரமயமாக்கப்பட்டிருக்க வேண்டும். மேன்ஹோல் என்று சொல்லுகிற அந்த சாக்கடை குழிக்குள் ஒரே ஒரு மனிதர் இறங்குகிற அளவுக்கு இருக்கிற அந்த சாக்கடை குழிக்குள் இறங்கி சுத்தம் செய்கிற அளவுக்கு போதுமான சரியான பொருத்தமான ஓர் இயந்திரத்தை இன்றைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் கண்டறிய வேண்டும். இயந்திரங்களால் மட்டுமே இவை சுத்தம் செய்யப்பட வேண்டும். அப்படியானால் இந்த மக்களுக்கு என்ன வாழ்க்கையின் மாற்று என்று கேட்டால் அவர்களுக்கு வேறு வேலைகள் வழங்கப்பட வேண்டும்.
அவர்களுக்கு இறந்து போகிறவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற, நாளைக்கு இது நீக்கப்படும் வரையில் இருக்கிற இந்த தொழிலில் இறந்து போகிறவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் அதுவே கூட ஒரு உயிருக்கு வழங்கப்படுகிற ஒரு தொகையாக இருக்க முடியாது. மலக்குழிகளில் இனிமேல் மனிதர்கள் இறந்து போக மாட்டார்கள் என்கிற உறுதியை இந்திய அரசு தர வேண்டும். ஒவ்வொரு மாநில அரசும் அந்த உறுதியை நமக்கு தர வேண்டும். அது மட்டுமில்லாமல் இப்படி சாக்கடைகளை, மலக்குழிகளை துப்புரவு செய்வது இல்லாமல் தெருவோரத்தை துப்புரவு செய்கிற தொழிலாளிகளும் அதே குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை நீடிக்கிறது என்றால், நவீனமயமாக்கல் என்பது ஒரு பக்கத்திலே மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருந்தாலும் இது போன்ற துறைகளுக்கு நவீனமயமாதலை பற்றி யாரும் கவலை கொள்ளவில்லை. காரணம், இந்த தொழிலை செய்கிறவர்கள் சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் மிக ஒடுக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குறைகளை எடுத்துச் சொல்கிற அளவுக்கு கூட வலிமை வாய்ந்த கூட்டமைப்பை வைத்திருக்கிற மக்களாக இல்லை. அவர்கள் இந்த அரசியலில், தேர்தலில் நிலைமையை மாற்றிவிடுகிற அளவுக்கு வாக்கு வலிமை பெற்றவர்களாக இல்லை. அவர்கள் தங்களினுடைய சொல் ஆற்றலை, கல்வியை வளர்த்து கொண்டவர்களாக இல்லை. அன்றாட பிழைப்புக்கே உழைத்து உழைத்து களைத்து போகிற மக்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு வரைக்கும் இதிலே போதுமான கவனத்தை நாம் செலுத்தவில்லை. 2006 ஆண்டு, 2011 ஆண்டு தேர்தல் அறிக்கைகளில் தமிழ்நாட்டில் திமுக கழகம் இந்த இழிவு நீக்கப்பட்டு இந்த மக்களுக்கு வேறு மாற்று தொழில் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இன்னமும் கூட அது பல்வேறு சிக்கல்கள் காரணமாக நடைமுறைக்கு வராமல் தான் இருக்கிறது. ஆகையினால் அப்படி அது நீக்கப்பட வேண்டும், முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். மற்ற துப்புரவு தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது இலவசமான கை உறைகள், இலவசமான உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மற்ற கை உறைகளை நீங்கள் ஓராண்டிற்கு, ஈராண்டுகளுக்கு கூட பயன்படுத்தலாம். ஆனால் அன்றாடம் இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு குப்பைகளை அள்ளி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த கை உறைகள் 3 மாதங்களுக்கு கூட தாக்கு பிடிக்காது. எனவே 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கான கையுறை உள்ளிட்ட உபகரணங்கள் மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். அந்த தொழிலாளிகளுக்கு இலவயமாகவே அவர்களுக்குடைய உடல் மருத்துவ சோதனைகள் அரசினால் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த தொழிலில் ஈடுபடுகிற போது அவர்கள் உடல்நலம் குன்றுவதற்கான வாய்ப்புகள் மிக கூடுதல். நாம் பார்க்கலாம், பஞ்சாலை தொழிற்சாலைகளிலே வேலை பார்க்கிற எந்த ஒரு தொழிலாளியும் நுரையீரல் பாதிக்கப்படுவான் எதிர்காலத்தில் என்பது மிக தெளிவாக தெரிந்த உண்மை. அந்த பஞ்சு துளிகள் உள்ளே போய் நுரையீரலை கெடுத்துவிடும் என்பது எத்தனை இயற்கையோ, அதுபோல இது போன்ற துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் என்பதும் மிகப்பெரிய உண்மை. ஆகையினால் இலவயமாக மருத்துவ சோதனைகள் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும். குறிப்பிட்ட சாதியினர் இந்த வேலைகளை செய்ய வேண்டும், அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று யாராவது வலியுறுத்துவார்களே ஆனால் அவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவைகளையெல்லாம் அரசுகள் தான் செய்ய வேண்டும். அரசுகள் வேறு எதனை செய்வதை காட்டிலும் முந்தி கொண்டு இதனை செய்வது தான் அடிப்படை மனிதநேயமும் அடிப்படை நாகரிகமும் ஆகும். சக மனிதனை இப்படிப்பட்ட தொழில்களை செய்ய விட்டுவிட்டு நாம் வசதியாக அமர்ந்திருப்பது நம்மை ஒரு நாளும் உலக அரங்கில் உயர்த்தார். மற்ற எவையவற்றிற்கெல்லாமோ இயந்திரங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற நாம் இந்த விதமான மிக அருவருப்பான வேலையை செய்வதற்கு மனிதர்களை ஏவாமல் இவற்றை நாம் இயந்திரங்களை கொண்டு செய்ய வேண்டும். எனவே சமூகத்தினுடைய அடித்தளத்தில் கடைநிலையில் இருக்கிற இந்த துப்புரவு தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுவதும் அதற்கான மாற்றினை கண்டுபிடிப்பதற்குமான நேரம் மிக நெருக்கமாக நம்மை நெருங்கி வந்திருக்கிறது என்று கூற வேண்டும். இனிமேலும் இதனை தள்ளி போட முடியாது அல்லது தள்ளி போட கூடாது. அவர்களும் நம் உறவுகள், அவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள் என்கிற எண்ணம் நமக்குள் எழுமானால் இந்த பணிகளிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். விடுவித்து விட்டதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தேடிக்கொள்வதற்கு ஏற்ற வகையில்
உரிய மாற்று தொழில்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும்.